ச்சே. Hey loser 500 000 டா நீ 0 0 0 0 0 ஏய், நில்றா. 0 என்னடா இது? காப்பாத்துங்க அம்மா ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ்மா. எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுக்கிறீங்க. 2 பேருக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? அம்மா நீங்களே பாருங்க, அண்ணன் தேவையில்லாம என்ன கிண்டல் பண்றான். என்ன 0? பாருங்கம்மா, திரும்பவும் கிண்டல் பண்றான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. பெருசா கேட்ச் பண்ணல, இப்ப இதையும் கேட்ச் பண்ணி காட்டு. உனக்கு என்ன மூளை கெட்டு போயிடுச்சா? என்ன ஆச்சுடா? உங்க செல்ல பையன்கிட்ட என்னாச்சுன்னு கேளுங்க. அவனால ஹெல்மெட்ல கிராக் விழுந்துருச்சு. அம்மா, கேபுக்கு கொஞ்சம் எனக்கு பணம் வேணுமா? அது சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கடைக்கு போய் பொருள் வாங்கணுமா? ஏன் பணம் என்ன சும்மா வருதா? பிட்டு பைக்ல கூட்டிட்டு போவான். பிட்டு இவனை கூட்டிட்டு போப்பா. நான் எப்படி கூட்டிட்டு போறது? நேத்து தான் உங்க பையன் பண்ண வேலையால ஹெல்மெட் உடைஞ்சிருச்சு. உடஞ்ச ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வெளியே போக மாட்டேன். அவனுக்கு அவனோட அண்ணன் உயிர் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் உயிர் முக்கியம். கொஞ்சோண்டு கிராக் ஆன ஹெல்மெட்டை போட்டா உனக்கு தான் ஆயிட போறது இல்ல, சரியா? இப்பெல்லாம் எதிர்த்து பேசினாலும் தட்டி கேட்க ஆள் இல்ல. அம்மா, அண்ணங்கிட்ட நீங்களே சொல்லுங்க. நிறுத்துங்க. நீங்க தினமும் இப்படி அடிச்சுக்கிறத என்னால பார்க்க முடியல. 2-3 நாளைக்கு அப்பா இருக்க மாட்டாரு, அவர் வண்டி எடுத்துட்டு போ. எல்லா விஷயத்துக்கும் இப்படிதான் சண்டை போடுவீங்களா? எப்பவும் நீங்க இவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ராஜா அவர்களே வாங்க. போ, என்னையும் பார்த்துட்டு நிக்கிற. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் சீட் பெல்ட் போட்டுக்கிறீங்களா? அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. ஏன் இவ்வளோ அன்பா சொல்ற? கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்லலாம்ல. நேத்தெல்லாம் அப்படித்தானே பேசுனேன். ப்ளீஸ் சீட் பெல்ட் போடு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதுவும் இல்லாம நம்ம ஒன்றும் ரொம்ப தூரம் போறது இல்ல. ஒரு வேளை நம்ம வண்டியில இடிச்சிட்டா கூட நம்ம வண்டியில ஏர் பேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இல்லைனாலும் எனக்கு தேவை. உன்னோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு நான் நேத்து உன்னை திட்டினேன்னு தெரியுமா? ஏன்னா நீ பண்ற இந்த முட்டாள்தனத்தால மொத்த குடும்பமும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்போ சீட் பெல்ட் போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. நேத்து நடானா ஹெல்மெட்டை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன தோணுது? இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் வார்னிங் கொடுத்துட்டு வருமா? இந்த சீட் பெல்ட், ஹெல்மெட் இதுதான் ரோட்ல நம்மளோட உயிரை காப்பாத்துது. ஒரு நிமிஷம். இந்த ஏர்பேக்ஸ் உன்னை காப்பாத்தும் இல்ல? இந்த ஏர்பேக்ஸ்லாம் வெறும் செகண்டரி ரெஸ்கியூங் சிஸ்டம் தானே தெரியுமா? SRS பிரைமரி ரெஸ்கியூ சிஸ்டம் சீட் பெல்ட்ஸ் தான். சீட் பெல்ட் போடாம ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆனாலும் சரி, அதுல இடிச்சு உன்னோட காயம் இன்னும் அதிகமாகும். சொன்னதெல்லாம் புரியுதா இல்லையா? நீ வளர்ந்து வந்துட்டு இருக்க. இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காம பொறுப்பா இருக்க கத்துக்கும். நீ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா வருவ. கன்ஃபார்மா எல்லாம் வாங்கியாச்சா? ஆ, சரி. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? என்னாச்சுமா? ஏன் ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கால்ல ரீனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவகிட்ட இன்னைக்கு பேசினேன். அவளோட பையன் 2 வாரமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா என்கிட்ட சொன்னா. ஏன் என்னாச்சு? அவன் ஏதோ பைக்ல போயிட்டு இருந்தானா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அவ ஹெல்மெட் போட்டுட்டு போலையா, தலையில அடிபட்டிருக்கு. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு சுயநினைவே வந்திருக்கு. இப்ப நல்லா இருக்காரா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா, பேச ஆரம்பிச்சிருக்கானா, அவனே சாப்பிடுறானா. அண்ணா, நேத்து ஹெல்மெட்டை தூக்கி போட்டதுக்கு சாரி. ஹெல்மெட்டை தூக்கி போறதுனால இப்படி ஆகும்னு எனக்கு உண்மையிலே தெரியாதுண்ணா. இது உன் தப்பு இல்ல. நம்ம நாட்டுல மக்கள் யாரும் சேஃப்டியை சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஹெல்மெட் மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் உங்க உயிரை காப்பாத்த எவ்வளவு முக்கியம்னு.
ஆனா அண்ணா உன் ஹெல்மெட் மேல ரொம்ப கவனம் செலுத்துற மாதிரி இல்ல. அது ஒன்றும் தப்பு இல்லையே. அம்மா சொன்னது கேட்டல்ல, ரீனா ஆண்டியோட பையனுக்கு என்னாச்சு. அதனால தான் வாங்குற ஹெல்மெட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், அப்புறம் அதுல ஐஎஸ்ஐ மார்க் கூட இருக்கணும். முடிஞ்சா அதுல இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் ஸ்ட்ரைப்ஸ் பிரைட் கலர்ஸ்ல ஒட்டணும். அப்புறம் வாங்குற ஹெல்மெட் நமக்கு கரெக்டா ஃபிட் ஆகணும். இந்த மாதிரி இத பாத்தியா? இந்த ஹெல்மெட் எனக்கு பெர்ஃபெக்ட்டான சைஸ்ல இருக்கு. வலிக்கிற மாதிரி ரொம்ப டைட்டாவும் இல்ல, அதுக்குன்னு கீழே விழுற மாதிரி லூஸாவும் இல்ல. இன்னொரு விஷயம், நான் கவனமா தான் இருப்பேன். ஏன்னா இதுக்கு என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் தான். போதும் போதும்ண்ணா, எனக்கும் உன் லைஃப் மேல அக்கறை இருக்கு. அப்படின்னா நாம இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? ஜீரோ ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்ற. Zero, ரொம்ப ஓவரா பண்ணாதனா சொல்லிட்டேன், zero. அவ்வளவுதான். ஜீரோ ஜீரோ ஜீரோ